ஆமா. வச்சுக்கோங்க. மேஜர் சுந்தரராஜன் மாரி 2 தடவ பேசுற நீ. அது அது ஏன் காலேஜ் ஏன்னு கா பார்த்தோம்னா, காலேஜ். காலேஜ். காலேஜ்ல டைவர்சிட்டி இருக்கும். ஒரு முறை சொன்னா புரியுது, புரிஞ்சுக்காதுன்னு புரியுது. சொல்லிட்டு ரிப்பீட் பண்ணுவேன். சில டைம் சொல்லிடுவேன். நீங்க ஜாலியா சொல்லாம ஏன் சீரியஸா சொல்றீங்க? அதுவே ஒரு பிளானிங் மாதிரி இருக்கு. ஹாய் எப்படிடா இருக்க? நைஸ் டைம் நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? குட், குட், குட். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து கிளைமேட், என்வாயர்மெண்ட் அத பத்திலாம் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோல பேசியிருந்தோம். ஸோ அ பார்க்காதவங்க அந்த இத வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல போடுவோம் அத. ஸோ அந்த அத பத்தி அங்க பேசின வீடியோல வந்து அ ஒரு ஃப்ரெண்ட் லைக் வியூவர் வந்து அ இது வந்து இன்னொரு புக் சஜெஸ்ட் பண்ணி ஃபால்ஸ் அலாம் இது வந்து அ இத பத்தி நீங்க வந்து படிச்சு இத பத்தி நீங்க வந்து உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உனக்கு நான் ஷேர் பண்ணியிருந்தேன் நானு. ஸோ அத பத்தி நம்ம இன்னைக்கு பேசுவோம். ஸோ நான் சொல்றத விட நீ சொல்றனா பெட்டரா இருக்கும்னு தோணுது. ஸோ அதனால யூ ஸ்டார்ட். நீயே பேசு அத பத்தி. எஸ் சைமன். தேங்க் யூ சைமன். ஃபார் த லாஸ்ட் பாட்காஸ்ட் நிறைய பேர் ரீச் ஆச்சு. நம்ம சொல்ல வந்த விஷயங்கள் நிறைய பேர் வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணாங்க. போத் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இருக்கும். பட் வில் ட்ரை டு இம்ப்ரூவ் தட். இந்த ஃபால்ஸ் அலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் எதுன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். வெரி பர்டிகுலர்லி இந்த ஃபால்ஸ் அலாம் இன் climate சேஞ்ச். இந்த ஃபால்ஸ் அலாம் கேன் பி அப்ளைடு ஃபார் த ஸ்டேட்மெண்ட் கேன் பி அப்ளைடு ஃபார் மெனி திங்ஸ். இங்க நம்ம அப்ளை பண்றது climate சேஞ்சுக்கு. ஸோ ஃபால்ஸ் அலாம் அப்படின்னு எதை சொல்றாங்க, எதுக்காக சொல்றாங்க, இதை எத்தனை பேர் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிருக்கிறாங்க, எத்தனை பேர் வந்துட்டு அக்செப்ட் பண்ணல, இந்த மாதிரியான விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபால்ஸ் அலாம் இன் climate சேஞ்ச் அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அது சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். முதல்ல வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு நடக்குது. climate சேஞ்ச் ஒரு ப்ராப்ளம் நடக்குது. இது ரியல் இல்லையா அப்படின்ற ஒரு டிபேட் ஆல்ரெடி இருக்கு. ஸோ நம்ம ரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ், ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கு தேர் ஆர் plenty ஆஃப் எவிடன்சஸ். ரிசர்ச் பேஸ் பண்ணி டேட்டா நிறைய இருக்கு. we can search, we can browse the websites of the authorized agencies. அவங்க கொடுக்க ஒவ்வொரு ரிப்போர்ட்டையும் பார்க்கலாம். சம்திங் லைக் வந்துட்டு அந்த குளோபல் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுறது, மைல்டு வேரியேஷன் கேன் ஹாவ் அ கிரேட் இம்பாக்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். சம்திங் லைக் ஃபீவர் ம். 100 அப்படிலாம் இருக்கும்போது இட்ஸ் நார்மல் ஃபீவர் வில் பி டேக்கிங் கேர் ஆஃப் அஸ் வித் மெடிசின்ஸ் அந்த மாதிரி. பட் அது ஒரு டிகிரி இன்னும் 2 டிகிரி எக்ஸ்ட்ரா ஆகும்போது தான் தென் சம்டைம்ஸ் ஃபேட்டலாக கூட மாறுது. சேம் திங் கிளைமேட் சேஞ்சை பொறுத்த வரைக்கும் ஒரு குளோபல் டெம்பரேச்சர் ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர்ல இருக்கிற வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை. பட் மைல்டு இன்க்ரிமெண்ட் வில் ஹாவ் அ கிரேட்டர் இம்பாக்ட். ம். ஸோ இந்த இம்பாக்ட் யாரெல்லாம் வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுது, யாரெல்லாம் அஃபெக்ட் பண்ணுது, அந்த மாதிரியான டிஸ்கஷன் நிறைய இருக்கு. ஓகே. பொலிட்டிக்கல்லா இதை எப்படி பாக்குறாங்கன்னு இருக்கு. நாடுகள் இதை எப்படி வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது, எளிய மக்கள் எப்படி வந்துட்டு இத புரிஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் அமைஞ்சது தான் இந்த ஃபால்ஸ் அலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள வர்றது. இப்போ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ப்ராப்ளம்ல இருந்து நம்ம அடாப்ட் பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ் தேவைப்படுது. திரும்பி அந்த ப்ராப்ளம் வராம இருக்கிறதுக்கும் ஸ்ட்ராட்டஜிஸ் தேவைப்படுது. வந்தா அதுல இருந்து கம்ப்ளீட்டா நம்மள வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணிக்க ஸ்ட்ராட்டஜிஸ் தேவைப்படுது. ஸோ இது அடாப்டேஷன் அண்ட் மிட்டிகேஷன் அப்படின்னு ஒரு 2 டெஃபினேஷன்ல வச்சு ஆல்மோஸ்ட் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு நம்ம அப்ரோச் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோவிட் அப்படின்னு பார்க்கும்போது அடாப்டேஷன் அதை புரிஞ்சுக்க நம்ம ட்ரை பண்றோம்னா கோவிட் வந்துருச்சு, அஃபெக்ட் ஆயிருக்கும். ஸோ ஒரு ப்ரிவென்ஷன் வேக்சின் நம்ம கிட்ட இல்லை, ஆன்டிவைரஸ் இல்லை அப்படின்னும் போது we have to adapt to the disease. So we take medicines, prescribe பண்ணக்கூடிய மெடிசன்ஸ் யூஸ் பண்றோம். And we try to adapt to that. Whereas மிட்டிகேஷன் அப்படின்னு நம்ம பேசும்போது அது எதை குறிக்குதுன்னு பார்த்தோம்னா, நாளைக்கு இந்த வைரஸ் திரும்பி வராம இருக்க நம்ம என்ன முயற்சி எல்லாம் செய்யலாம்.
ஸோ அடாப்டேஷன் பிரசன்ட் சிச்சுவேஷன்ல ஐ ஹாவ் நோ சொல்யூஷன், பட் ஐ ம். கேன் டூ சம்திங் டு ப்ரொடெக்ட் மீ. ம். Mitigation is about I am planning to do something that will prevent completely or protect completely ourselves from the future problems. ம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ளட்டு வருது. இப்போ ஒரு ஃப்ளட்டு வந்துட்டு வருது. என்ன மாதிரியான அடாப்டேஷன் இருக்குன்னு பார்த்தோம்னா, சிம்பிளா சேனலைஸ் பண்ணி விடுவாங்க. தண்ணி வந்துட்டு போறதுக்கு. தென் வீட்டுக்குள்ளேயே இருந்து கொஞ்சம் சேஃபா இருக்காங்க. அடாப்டேஷன் இங்க வந்துட்டு லாஸ் ஆஃப் லைஃப்ஸ்க்கு முக்கியமான லிஸ்ட்ன்னு நான் சொல்றேன். ம். ஸோ முதல் விஷயமே யாருடைய உயிரும் போகக்கூடாது. ஸோ வெளியில வராதீங்க. உள்ளேயே இருங்க. அப்புறம் வந்துட்டு ஜென்ரலா நாம மேற்கொள்ளக்கூடிய அந்த கரண்ட் ஆஃப் பண்ணி ஸோ ஃப்ளட் அப்போ எந்த ஒரு வல்னரபிலிட்டிஸும் இருக்கக்கூடாதுன்னு பேசிக்கா நம்ம எடுக்கிற அந்த முயற்சிகள் அடாப்டேஷனுக்குள்ள வரும். மிட்டிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் மேசிவ் சைஸ்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி நம்ம பேசலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ளட் வரப்போகுது அடுத்த வருஷம். இல்ல கன்டினியூஸா ஃபியூச்சர்ல இந்த மாதிரியான ஃப்ளட்ஸ் வரப்போகுதுன்னா, அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம், சீவேஜ் சிஸ்டம், அப்புறம் எப்படிலாம் அந்த ஃப்ளட்ட வந்து சேனலைஸ் பண்ணி அத ரிவர்ஸ்க்கு அனுப்ப முடியும். தென் த்ரூ த ரிவர்ஸ் எப்படி சீக்கு கொண்டு போக முடியும். ஸோ இந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஒரு லார்ஜ் ஸ்கேல் பிராக்டிஸ் அண்ட் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மிட்டிகேஷன்ல வரும். பட் நம்ம எங்க ரொம்ப முக்கியமா வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணணும்னா, நேச்சர நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம வந்துட்டு உருவாக்குன பொருட்கள வந்துட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ண தான் ட்ரை பண்றோம். பட் அதுவே சம்டைம்ஸ் நம்மளால முடியல. ஸோ நேச்சர நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடாது மிட்டிகேஷன் ப்ராசஸ்ல. நேச்சருக்கு நம்ம வழி விடணும். சம்திங் லைக் ஃப்ளட் இட் ஹாஸ் டு ரீச் த சீ. அதுக்கு என்ன வழி நம்ம உருவாக்க முடியுமோ உருவாக்கணும். ஸோ இதுதான் இந்த அடாப்டேஷனுக்கும், மிட்டிகேஷனுக்கும் ஒரு இருக்கிற ஒற்றுமையும் நம்ம பார்க்கலாம். 2மே புரொடெக்ட் பண்ணாதான். ஸோ கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது, குளோபல் டெம்பரேச்சரோட இன்க்ரீஸ் தான் காரணம் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்த குளோபல் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம். கார்பன் டை ஆக்சைடோட எமிஷன். ஏன்னா ம். கார்பன் டை ஆக்சைடு ஹீட்ட அதிகமா ட்ராப் பண்ணக்கூடிய ஒரு காம்பவுண்ட். ஒரு என்ற கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்ட வந்துட்டு உருவாக்குது. இது அளவுக்கு மீறி போனா வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை. அளவுக்கு கம்மியா இருந்தாலும் பிரச்சனை. உயிர் வாழ்றதுக்கு இந்த கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்ன்றது ரொம்ப முக்கியமானது. பட் இந்த கார்பன் டை ஆக்சைடோட அளவு அதிகமா இருக்கும்போது தான் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அதிகமாகுது. ஹீட் அதிகமாகுது. குளோபல் டெம்பரேச்சர் அதிகமாகுது. குளோபல் டெம்பரேச்சர் அதிகமாகும்போது நான் சொன்ன மாரி மைல்டு வேரியேஷன் இன் த குளோபல் டெம்பரேச்சர் கேன் ஹேவ் எ கிரேட்டர் இம்பாக்ட். அந்த ஸ்டேட்மெண்ட் திரும்பி ரிப்பீட் பண்றேன். ஸோ சி ஐஸ் வந்துட்டு மெல்ட் ஆகுது. ஐஸ் கேப்ஸ் மெல்ட் ஆகுது. சீ லெவல் ரைஸ் ஆகுது. ட்ராட்ஸ் ஸோ நெறைய வந்துட்டு பாராமீட்டர்ஸ் அஃபெக்ட் ஆகும். டெம்பரேச்சர் வந்துட்டு வேரி ஆயிடுச்சு. இப்போ இந்த மிட்டிகேஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த டெம்பரேச்சரையோ, இந்த பிரஷரையோ, இல்ல அதர் பிசிக்கல் பாராமீட்டர்ஸையோ கண்ட்ரோல் பண்ணக்கூடியது கிடையாது. இந்த மாதிரியான வேரியேஷன்ஸ் நடக்கும்போது, நம்ம எப்படி நம்மள தற்காத்து தற்காத்து கொள்றது தான் இங்க நம்ம ஓகே. யோசிக்க வேண்டிய விஷயங்களா இருக்கு. இந்த ஃபால்ஸ் அலார்ம்ன்ற டெர்மே வந்து நீங்க வந்து வேற ஏதோ உள்ள வச்சுட்டு லைக் வேற எதையோ ஃபோக்கஸ் பண்றீங்க. எர்த் வந்து சேஃபா தான் இருக்குது. அ அத வந்து இந்த மாரி ஒரு தேவையில்லாத ஒரு ரெவல்யூஷன் மாரி கெளப்பி விட்டு நீங்க வந்து பெருசா ஏதோ பண்றீங்க அப்படின்ற மாரி ஒரு தாட் ப்ராசஸ் வந்து வருது. இந்த ஃபால்ஸ் அலார்ம்ன்ற கேட்கும்போது. ஃபால்ஸ் அலார்ம் அந்த ஸ்டேட்மெண்ட் இட் இஸ் நாட் அகைன்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச். அது நெறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம். பட் இந்த கிளைமேட் சேஞ்சுக்குள்ள இருக்கிற ஒரு சில தவறான விஷயங்கள். நாம அத பத்தி இந்த செக்ஷன்ல பேசுவோம். இப்ப இந்த கிளைமேட் சேஞ்ச் உண்மையா இல்லையா அப்படின்றத வந்துட்டு நம்ம பேசியிருக்கோம். இப்ப இந்த கிளைமேட் சேஞ்ச் தடுக்கிறதுக்கு நம்ம என்ன முயற்சிகள் செய்ய முடியும்? ஸோ இந்த எமிஷன் ரிடக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வருது. இட் இஸ் அ லார்ஜ் ஸ்கேல் ஸ்ட்ராட்டஜி. இப்ப இந்த எமிஷன் ரிடக்ஷன பண்ணணும்னா, எதெல்லாம் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணுதோ, அந்த மாதிரியான சிஸ்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வருது. இப்ப இந்த ஃபால்ஸ் அலார்ம் நமக்கே வந்துட்டு பார்த்தோம்னா, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோடயே நம்ம பார்ப்போம். நமக்கே ஒரு நாளைக்கு ஒரு முக்கியமான இவெண்ட் இருக்கு. அந்த இவென்ட்க்கு வந்துட்டு பார்த்தோம்னா, இந்த அலார்ம் வச்சு நம்ம எழுந்துக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ இந்த இவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 8:00க்கு வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் ஒரு 6:00 எழுந்து இத நான் வந்துட்டு பிளான் பண்றேன். இந்த பிளான் பண்ணும்போது, நான் 6 ஏஎம் பதிலு 6 பிஎம் அப்படின்னு செட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஐ ஹேவ் டு கோ ஃபார் அ மீட்டிங். அது ஷூர். ஆனா இந்த அலார்ம வந்துட்டு நானு மாத்தி வச்சேன்னா ப்ராப்ளம்.
ஓகே. ஸோ இந்த ஃபால்ஸ் எல்லாமே நம்ம இங்க கிளைமேட் சேஞ்ச்ல வச்சுப்போம். கிளைமேட் சேஞ்ச் அப்படின்ற வந்துட்டு ஒரு விஷயம் உண்மதான். ஆனா, அதுக்காக வந்துட்டு நம்ம இந்த பேசப்படக்கூடிய இந்த மிட்டிகேஷன்ஸ், ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப எக்ஸாஜரேட்டடா இருக்கு அப்படின்னு தான் நிறைய வந்துட்டு ஆத்தர்ஸ் அண்ட் ரிசர்ச்சர்ஸ் வந்துட்டு சொல்றாங்க. உதாரணத்துக்கு ஆ அப்படியே ஒரு பேனிக் சிச்சுவேஷன கிரியேட் பண்ணும். இந்த கிளைமேட் சேஞ்ச் பத்தி பேசும்போது. ஆ நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம். நம்ம அழியப் போறது நிச்சயம். மாத்தக்கூடிய விஷயங்கள் கிடையாது அப்படின்னு. ஸோ லாஸ்ட் பாட்காஸ்ட்ல சொல்லும்போது கூட இட் இஸ் பாசிபிள். பட் இது எல்லாருமே வந்துட்டு அதுக்கான முயற்சி செய்யணும். சஸ்டைனபிலிட்டிக்கு நம்மள வந்துட்டு கொண்டு போகும்போது இது பாசிபிள். அந்த ஒரு விஷயத்துக்குள்ள வரணும். இப்ப இந்த கிளைமேட் சேஞ்சா, சஸ்டைனபிலிட்டியா அப்படின்றது தான் இன்னைக்கு விஷயம். சஸ்டைனபிலிட்டி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அது எல்லா சமநிலையும் பேசும். அது வந்துட்டு எக்கானமியா இருக்கட்டும், அவங்களுடைய நார்மல் லிவிங் ஸ்டைல்ல இருந்து ஒரு மேக்ஸிமமா நம்ம பேசக்கூடிய பாராமீட்டர் வரைக்கும் அங்க வந்து ஸ்டெபிலிட்டி இருக்கணும். இப்போ ஒரு சில நாடுகள் வந்து பார்த்தோம்னா, அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப கோல்டு கண்டிஷன்ஸ் இருக்கும். ரஷ்யால ஒரு சில ஓய்மெக்கான் அப்படின்னு ஒரு வில்லேஜ் இருக்கு. அங்கெல்லாம் வந்துட்டு அவங்களுடைய அ வாழ்வாதாரமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்துட்டு மோசமான நிலையில இருக்கும். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குளிர்ச்சி. -50°C வரைக்கும் போகக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா, அவங்களுக்கு ஒரு சின்ன ரொம்ப ஸ்மால் ஸ்கேல் தெர்மல் பிளான்ட் தேவைப்படுது. ஸோ இந்த கோல எரிச்சு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வீடெல்லாம் வந்துட்டு ஒரு இன்டகிரேட்டட் ஹீட் சப்ளை சிஸ்டம் வச்சு வார்மா வச்சுக்கிறாங்க. ஸோ வித்தவுட் தட் தே கேனாட் சர்வைவ். இல்லன்னா தே ஹேவ் டூ லைக் வெக்கேட் தட் பர்ட்டிகுலர் லொகேஷன். இன்னொரு விஷயம் வந்துட்டு, ஒருவேளை இத ரீப்ளேஸ் பண்ணிட்டு, இந்த மாரி வந்துட்டு கார்பன் டை ஆக்சைட எமிட் பண்ணது இந்த தெர்மல் சிஸ்டம். அதனால இத குளோஸ் பண்ணிட்டு, ரெனியூவபிள் எனர்ஜி சிஸ்டத்த நீங்க வந்துட்டு இன்கார்ப்பரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, அங்கெல்லாம் வந்துட்டு அந்த அளவுக்கு சன்லைட் வந்துட்டு கிடையாது. 2வது எவ்ரி மொமெண்ட் அங்க வந்து ஸ்னோஃபால் இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். ஸோ இந்த சோலார் எனர்ஜி சம்மந்தப்பட்டு ஏதாவது அவங்க வந்துட்டு சிஸ்டம் வச்சா கூட, மெயின்டெய்னிங் காஸ்ட் முதல்ல வெளியில வந்து அத கிளீன் பண்றதுக்கான சூழ்நிலை அமையாது. வச்சாலும் வந்துட்டு ஒரு யூஸும் கிடையாது. அப்போ அவங்களுக்கான எனர்ஜி சிஸ்டம் ரினியூவபிள் எனர்ஜில இருந்து வராது. விண்ட் டர்பைன்ஸ வைக்க முடியாது. ஸோ ஒரு ஒரு கண்ட்ரில இருக்கிற அந்த புரோவிஷன் இன்னொரு கண்ட்ரில இருக்காது. இது ஒரு விஷயம். 2வது எல்லா கண்ட்ரியுமே எமிட் பண்ற கார்பன் டை ஆக்சைடுனால கிளைமேட் சேஞ்ச் வருதா? குளோபல் வார்மிங் வருதா? அப்படின்னு அடுத்த கொஸ்டின் வருது. இப்போ ஒரு டெவலப்டு கண்ட்ரில இருந்து வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் அது அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அ அட்மாஸ்பியர்ல வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆயிட்டு இன்னொரு இடத்துக்கு போகுது. இட் காசஸ் அ ப்ராப்ளம். இன்னொரு நார்மலான ஒரு கண்ட்ரில அந்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா, கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு எமிஷன் இருக்காது. பட் ஸ்டில் த ரெகுலேஷன் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த புரோட்டோகால்ஸ், இந்த ரூல்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது, எல்லா நாட்டுக்குமே அப்ளை பண்ற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. இந்த மாதிரியான புரோட்டோகால்ஸ் வந்துட்டு டெவலப்பிங் கண்ட்ரீஸ வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுது. அவங்களுடைய எக்கனாமி டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ, நீங்க கொண்டு வந்த இந்த பாலிசிஸ், இந்த ஸ்ட்ராட்டஜிஸ், இந்த ரெகுலேஷன்ஸ் தான் ஃபால்ஸ் அலார்ம் அப்படின்னு அவங்க முன்னாடி வைக்கிறாங்க. நீங்க ம். வந்துட்டு அலார்ம் பண்ணது ரொம்ப நல்லது. ஏன்னா, கிளைமேட் சேஞ்ச்னால நம்ம பாதிக்கப்பட்டுட்டு இருக்கோம். ஆனா, நீங்க முன்வைக்கிற அந்த டைமிங் சரியான டைமிங் இல்ல. மக்கள் வந்துட்டு எழுந்துக்க வேண்டியது இந்த சூழ்நிலையில இதுக்காக. ஆனா நீங்க வேற ஒரு சூழ்நிலையில, வேற ஒரு நேரத்துல நீங்க வந்துட்டு சொல்றீங்க. அந்த எக்ஸாஜரேஷன் தான் வந்து பார்த்தோம்னா, சோசியோ எக்கானாமிக்கா வந்துட்டு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ எல்லா நாடுமே இதனால பெனிஃபிட் ஆகுமா? இல்லையா? இந்த கேள்விக்குள்ள வரும்பொழுது தான், நீங்க குடுக்குற ரெகுலேஷன்ஸ், புரோட்டோகால்ஸ் எல்லாமே எல்லா கண்ட்ரீஸுக்கும் ஃபேவரபிளா இல்ல. மோஸ்ட்லி டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கு மட்டும் தான் ஃபேவரபிளா இருக்கு அப்படின்னு. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஆ ஒரு வில்லேஜ்ல வந்து பார்த்தோம்னா, ஒரு 50 வீடு இருக்கு. அந்த 50 வீட்ல ஒரு எமர்ஜென்சின்னு வரும்போது, ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ன்னு வரும்போது, 20 வீட்ல ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. தே ஆர் வெல் பிரிபேர்ட் டூ லைக் காம் டவுன் த ஃபயர், டூ லைக் கெட் ரிட் ஆஃப் த ஃபயர். வாட் அபௌட் த ரிமைனிங் 30? ஸோ இந்த 50 வீடுகள்லயே வந்து பார்த்தோம்னா, 20 வீட்டுக்கு அந்த டெக்னாலஜி இருக்கு, ஆக்சஸிபிலிட்டி இருக்கு. 30 வீட்டுக்கு இல்ல. ஆனா ரெகுலேஷன் சேம். என்னன்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல இந்த மாரியான வந்துட்டு சூழ்நிலை இருக்கும். ஒருவேள இந்த 50 வீடுமே வந்துட்டு அந்த ஒரு பர்ட்டிகுலர் ஃபயர் ஆக்சிடென்ட்க்கு காரணம் இல்லாம இருக்கலாம். சரிங்களா?
அப்போ வந்துட்டு எல்லாருக்குமே ஈக்குவலான வந்துட்டு ஒரு அக்சஸபிலிட்டி இல்ல. ஆனா எல்லாருமே இந்த ப்ராப்ளத்துல இன்வால்வ் ஆயிருக்காங்களான்னு தெரியல. சோ இன்வால்வ் ஆகாதவங்க ஏன் இவ்ளோ கஷ்டப்படணும்? சம்பந்தப்பட்டவங்க மட்டும் நல்லா வந்துட்டு இதுல ஆ இன்வால்வ் ஆகலாமே. நீங்க வந்துட்டு இவ்ளோ எமிஷன் ஆ புரொடியூஸ் பண்றீங்கன்னா, யூ ஹேவ் சம் ரெகுலேஷன்ஸ் அண்ட் டூ தட். எமிஷன் வந்துட்டு கம்மியா பண்ற கண்ட்ரிக்கு வேற மாதிரியான ஒரு ரெகுலேஷன் குடுங்க. ஒரு ஒரு யூனிவர்சல் பாலிசியோ, ரெகுலேஷனோ வேண்டாம் அப்படின்றது தான் இந்த மாதிரியான ரிசர்ச்சர்ஸ் உடைய கருத்து. சோ இததான் ஃபால்ஸ் அலார்மா பார்க்குறாங்க. எக்ஸாஜரேஷன் ஆஃப் த பேனிக். இது எல்லா நாட்டையும் பயம் காட்டுது. இப்போ ரினியூவபிள் எனர்ஜின்னு பார்க்கும்போது எல்லாராலயும் அத பர்ச்சேஸ் பண்ணி வந்துட்டு இன்ஸ்டால் பண்ண முடியல. நம்ம சிட்டின்னு எடுத்தாலே. ம். 100 வீடுல வந்துட்டு 10 வீட்ல தான் பார்த்தீங்கன்னா, இந்த பிவி சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இத நம்ம கண்ட்ரீஸ்ன்னு பார்க்கும்போது, எத்தனையோ கண்ட்ரீஸ் இருக்கு. எல்லா கண்ட்ரீஸாலயும் ஆல்ரெடி அவங்களுடைய எக்கானமி வந்துட்டு பார்த்தோம்னா, புவரா இருக்கு. அவங்களுடைய தினசரி வந்துட்டு விஷயங்கள அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணவே அவங்களோட எக்கானமி வந்துட்டு போதுமானதா இல்லாது இருக்கும்போது, அந்த அமௌண்ட்ட வந்துட்டு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மென்ட்க்கு வந்துட்டு செலவு பண்ணும்போது, அப்போ அந்த நாடு அவங்களோட பொருளாதாரத்திலேயே வந்துட்டு பிரச்சனைக்கு போகலாம் அப்படின்னு தான் இந்த ஆத்தரும் வந்துட்டு முன்வைக்கிறார். டெவலப்பிங் கண்ட்ரீஸ் can be put into very tragic situation because of the imposition of the universal regulations. அது ஃபிளெக்சிபிளா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் சொல்யூஷன் சொல்லிட்டு இருக்காங்க ஏஜென்சிஸ். ஆனா அது சொல்யூஷன் கிடையாது. அது வேற ஆங்கிள்ல சஸ்டைனபிளா வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ம். குடுத்த எக்ஸாம்பிள் வந்து இட் வாஸ் ரியலி குட். இது வந்து என்னன்னா, இப்போ அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, பண்ண பண்ணாத ஒரு ஆள்கிட்ட போயிட்டு நீ வந்து இது இதையே நீயும் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி இருந்தது. பட் அது வந்து ஒரு ஃபயர் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு அது இட் இஸ் சூட்டபிள் எக்ஸாம்பிள். பட் இது வந்து எப்படின்னா, அந்த வில்லேஜே இப்ப இருக்காது அப்படின்னும்போது ரெகுலேஷன்ஸ் கரெக்ட் தான் நீ சொன்னது. இட் இட் மேக்ஸ் சென்ஸ். இப்ப யார் வந்து இப்போ CO2 அதிகமா புரொடியூஸ் பண்றாங்களோ, அவங்களுக்கு தே ஷுட் ஹேவ் ரெகுலேஷன்ஸ் ராதர் தென் யாருகிட்ட இல்லையோ அப்படின்றது. பட் இந்த அவேர்னஸ் வந்து எல்லாருமே பண்ணா தான் எனக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும்னு லைக் ஒரு ஜெனரல் வியூ வந்து அப்படித்தானே. லைக் எல்லாருமே எல்லாருமே எர்த்ல இருக்கிறோம். வி ஆர் ஆக்சுவலி ஒரு மாரி எப்படி சொல்றது? ஒரு மாரி இன்டெப்டட் சொல்லுவாங்கல்ல. லைக் ஐ எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட். கடமைப்பட்டிருக்கோம். நம்ம இந்த எர்த்த காப்பாத்தி ஃபியூச்சர் கூட்டு போறதுக்கு அப்படின்றதுக்கு. ஸோ அந்த நேரத்துல வந்து தேர் இஸ் நோ பாயிண்ட் இன் அக்யூசிங் நீங்க நீங்க வந்து இப்படி பண்றதுனால வந்து வேர்ல்ட காப்பாத்தலாம் அப்படின்ற மாரி சொல்றது வந்து நியாயமே இல்லையே! லைக் ஈவன் ஈவன் வி ஷுட் பி டூயிங் திங்ஸ்ல. தட் இஸ் த டிபேட் ஆக்சுவலா. சரியா? ம். எல்லாருக்குமே இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னும்போது, இட் ஹாஸ் ஹேப்பன்ட். ஓகே. பட் நம்ம எல்லாருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும்போது, நம்ம வந்துட்டு முன்னாடி வருவோம் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு தரப்பு. ஆனா, இதுல வந்துட்டு யாரு எந்த அளவுக்கு வந்துட்டு உதவி செய்ய முடியும்? இப்போ வந்துட்டு அதே வில்லேஜ்ல எடுத்துக்குவோம். ஒரு டிஸ்ட்ரக்ஷன் நடந்துச்சு. திரும்பி அந்த எக்கானமிய செட் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இப்போ இந்த 20 வீடு வந்துட்டு நல்ல ஒரு எக்கனாமிக்கலா டெவலப் ஆன வீடு. மீதி 30 வீடு ஒரு ஒரு நார்மலான வந்துட்டு இன்கம் கூடிய வீடுங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த டிஸ்ட்ரிக்ஷனுக்கு ஒரு ஒரு 1 மில்லியன் தேவைப்படுது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 1 மில்லியனுக்கு 50ஆல டிவைட் பண்ணி ஒவ்வொரு வீடுமே வந்துட்டு இவ்வளவு குடுங்க அப்படின்னு கேட்கறது சரியா? உங்களுடைய எக்கானமிக்கு ஏத்தா மாதிரி குடுங்க அப்படின்னு கேட்கறது சரி. ம். ஓகே. புரியுது. இப்போ இதுதான் ப்ராப்ளம். அதாவது நாங்க வந்துட்டு எங்ககிட்ட டெக்னாலஜி இருக்கு. ஒரு பர்ட்டிகுலர் கண்ட்ரி இப்போ வந்துட்டு என்கிட்ட ரெனியூவபிள் எனர்ஜிக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ 100% ரெனியூவபிள் எனர்ஜிய நான் வச்சுட்டேன். இப்போ நான் வச்சுட்டேன்றதுக்காக இன்னொரு கண்ட்ரி கிட்ட நீயும் வச்சு தான் ஆகணும். வேற ஆப்ஷன் இல்ல. நீங்க வந்துட்டு 0 லைக் இது என்ன சொல்லுவாங்கன்னா, நெட் ஜீரோன்னு சொல்லுவாங்க. அப்டின்னா, இந்த எமிஷன் வரக்கூடிய எந்த ஒரு எனர்ஜி சிஸ்டமுமே இருக்காது. தட் இஸ் கால்ட் நெட் ஜீரோ. கிரீன் பில்டிங்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. கிரீன் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம எனர்ஜி இருக்கும். லைக் விண்ட் எனர்ஜி, சோலார் எனர்ஜி இப்படி யூஸ் பண்ணுவாங்க. நாட் தி கன்வென்ஷனல் எனர்ஜி ரிசோர்ஸஸ். ஆயில், கோல், நேச்சுரல் கேஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஈவன் நியூக்ளியர் எனர்ஜி கூட
அவங்க அவாய்ட் பண்ணிடுவாங்க. ம், ம். ஸோ இந்த நாட்டுல எனக்கு டெக்னாலஜி இருக்கு. ஸோ ஐ கேன் ஈஸிலி மூவ் ஸ்விட்ச் ஓவர் பிட்வீன் தி கன்வென்ஷனல் எனர்ஜி ரிசோர்சஸ் டு தி renewable energy resources. But what about the countries which do not require that transition? ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா forced to do this. இல்ல எப்படினாலும் வந்துட்டு நாளைக்கு பிரச்சனை வரும். ஸோ நீங்க வந்து ரெனியூவபிள் எனர்ஜியை மாத்தணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு நாடு வெறும் மீன்பிடி தொழிலை மட்டும் நம்பி இருக்குன்னு சொல்லி அவங்களுடைய அந்த வருமானம் அந்த நாட்டுக்கு தேவையான வளர்ச்சிக்கு வந்துட்டு இருக்கும். இப்போ அந்த வருமானத்தை ரெனியூவபிள் எனர்ஜிக்கு இன்ஸ்டால் பண்றதுக்காக அவங்க பயன்படுத்துறாங்கன்னா, அவங்க நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அது வந்துட்டு தேவையா, சரியா இல்லாம, வெறும் இந்த ரெனியூவபிள் எனர்ஜிக்கு மட்டும் வந்துட்டு யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. ஒருவேளை இது இன்னைக்கு ஒரு ஷார்ட் டைம் சாக்ரிஃபைஸா இருக்கும். நாளைக்கு எல்லா நாடுமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட இன்னொரு பக்கம் பேசலாம். அதாவது வந்துட்டு இன்கன்வீனியன்ஸ் டுடே ஃபார் பெட்டர் டுமாரோ அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. அதுக்கு நீங்க ஏன் முன் வரலன்னு கேக்குறாங்க. ம். உங்ககிட்ட 100 கோடி இருக்கு. 10 கோடி இருக்கிறவங்க கிட்ட நீ 10 கோடி குடுக்கலாமே! நீங்களே வந்துட்டு லோக்கலா உங்களுடைய கிளைமேட் சேஞ்ச் மிட்டிகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ வந்துட்டு நீங்க வந்துட்டு கொண்டு வாங்கன்னு சொல்லாம, யூனிவர்சலா ஒண்ணு குடுக்குறாங்க. இப்போ என்னன்னா, அந்த கண்ட்ரிக்கு தான் தெரியும். அந்த கண்ட்ரிக்கோட தேவை என்ன? என்ன மாதிரியான ப்ராப்ளம் இருக்கு? இத எப்படி அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்துட்டு இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து பார்த்தோம்னா, வேற மாதிரியான வந்துட்டு கண்டிஷன்ஸ், ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இது வந்துட்டு ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரிய வந்துட்டு அனலைஸ் பண்ணாம சொல்லிட முடியாது. ஸோ, ம். டெவலப்டு கண்ட்ரீஸ் வந்துட்டு ஜெனரலைஸ்டா அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ வந்துட்டு பார்த்து ஒரு பாலிசியோ, ரெகுலேஷனையோ கொண்டு வராங்க. அது எல்லா ரீஜனுக்கும் அப்ளை ஆகல அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஆத்தர்ஸ் உடைய, ரிசர்ச்சர்ஸ் உடைய ஒரு கருத்து. முன்னாடி அவங்க சொல்லக்கூடிய வந்துட்டு முன்வைக்கக்கூடிய ஒரு கருத்து. ஓகே. அவரு வந்துட்டு ஒரு சில சஜஷன்ஸ் குடுக்குறாரு. ஆ ஓகே. நம்ம கூட அந்த பாயிண்ட்ஸ வந்துட்டு போன பாட்காஸ்ட்ல டச் பண்ணோம். ஓகே. We should find the solution, not the alternative. ஆ இந்த ப்ராப்ளம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வந்துட்டு ஒரு சைக்கிளிக்கா இருக்கும். நம்ம வந்துட்டு இன்னைக்கு இருக்க பிரச்சனைய சரி பண்றதுக்கு ஒரு சொல்யூஷன கண்டுபிடிக்க ஆல்டர்னேட்டிவ தான் நம்ம சூஸ் பண்றோம். அந்த ஆல்டர்னேட்டிவ் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் த்ரெட் ஆகலாம். அதன் பிறகு மறுபடியும் த்ரெட் ஆகலாம். ஸோ ஐ ஆல்சோ ரெஃபர்ட் இந்த லைஃப் ஆஃப் அவர் பிளானட் டேவிட் அட்டன்பரோ சார் ஆமா. அவர் அந்த நரேஷன்ல இருந்த அந்த டாக்குமெண்ட்ரி பார்த்தோம்னா, அவரு தெளிவா சொல்லியிருப்பாரு. முதல்ல இந்த இன்வென்ஷன்ஸ் இதெல்லாம் வரும்போது, அத ரொம்ப கொண்டாடுனாங்க மக்கள். ஆனா, அதுக்கு பின்னாடி இருக்க விளைவுகள மட்டும் வந்துட்டு கவனிக்காம விட்டுட்டாங்களோ! அப்படின்னு வந்துட்டு அவரு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. சேம் திங். இன்னைக்கு இத வந்துட்டு எமிஷன அஃபெக்ட் பண்ணக்கூடிய, எமிஷன ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜிய நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஆனா, அதிலிருந்து என்ன வந்துட்டு ப்ராப்ளம் வருது அப்படின்றத நம்ம அடுத்த ஜெனரேஷன்ல கண்டுபிடிச்சு, அது அடுத்த ஜெனரேஷன் ப்ராப்ளமா இருக்கு அப்படின்றத வந்துட்டு நம்ம ரியலைஸ் பண்ணணும். தென் அகைன் வி வில் மூவ் டு தி நெக்ஸ்ட் technology. That is called the alternative, like the pursuit for the alternative resources or technologies. ஆனா நம்ம தேவை அப்படின்னு எல்லாராலையும் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் என்ன பண்றோம்னா சஸ்டைனபிலிட்டி. நம்ம ம். அந்தந்த ரீஜியன்ல அவங்க அவங்களுக்கு உரிய வந்துட்டு காலநிலைக்கு ஏற்ப அவங்களால வந்துட்டு சஸ்டைனபிலிட்டி உருவாக்க முடியும். ஒரு கண்ட்ரில கோஸ்டாரிக்கா பத்தி பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்தோம்னா டீஃபாரஸ்டேஷன்னால அந்த கண்ட்ரி ரொம்ப அஃபெக்ட் ஆனாங்க. டீஃபாரஸ்டேஷனால மட்டும் தான் அஃபெக்ட் ம். ஆனாங்கன்றத அவங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டு, ம். அஃபாரஸ்டேஷனுக்கும் அவங்க வந்துட்டு முக்கியத்துவம் குடுத்தாங்க. நவ் தே ஆர் லிவிங் குட். ம். ம். ஓகே. ஸோ அந்த நாட்டுக்கு என்ன ப்ராப்ளம்ன்றத அவங்க ஐடென்டிஃபை பண்ணி சரி பண்ணாங்க. அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இத ரெடியூஸ் பண்ணுங்க, அத ரெடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்தத விட, இததான் நாங்க இந்த கடைசி 100 வருஷத்துல எங்களுடைய நாட்டுல பண்ணோம். அத நாங்க திரும்பி சரி பண்றோம் அப்டின்னாங்க. ஸோ இன்னொரு கண்ட்ரில ஏதோ ஒரு விஷயத்த அவங்க பண்ணியிருப்பாங்க. அந்த விஷயத்த சரி பண்ணாங்க. இட்ஸ் சம்திங் லைக் ரிவர்சல். செகண்ட் சான்ஸ். நம்ம பண்ண வந்துட்டு ஒரு சில மிஸ்டேக்ஸ திரும்பி சரி பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒரு நாட்ல அஃபாரஸ்டேஷன பண்ணி சரி பண்ணுவாங்க. இன்னொரு இடத்துல வேற மாதிரியான ஒரு மெத்தட வந்துட்டு சூஸ் பண்ணுவாங்க. என்னன்னா, பழைய நிலைக்கு வந்துட்டு கொண்டு போறது தான். எத இழந்தோமோ, அத திரும்பி வந்துட்டு புதுப்பிக்கிறது. ரெனேவபிள். அதான் சரிங்களா? நம்ம ரெனியூ பண்ண ட்ரை பண்ணும்போது அது சஸ்டைனபிலிட்டி வந்துரும். மோர் ஓவர் வந்துட்டு கொஞ்சம் அட்டெம்ப்ட் பண்ணாலே வந்துட்டு நேச்சர் நமக்கு உதவி செய்யும். அதுக்கு நம்ம வழி குடுக்கும்போது, நமக்கு அது வழி குடுக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஹியூமன்ஸ் வந்து வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் தேடாம, கோயிங் பேக் டூ நேச்சர் இஸ் அ சொல்யூஷன் அப்படின்றது தான் வந்து லைக் சேஃபர் ஆப்ஷன் எஸ். அப்படின்னு தோணுது. ம். இன்னைக்கு வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த ரிசர்ச் வொர்க்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன்
நேச்சர் பேஸ்டு டெக்னாலஜிஸ். யாருமே இப்ப கிளைமேட் சேஞ்ச் என்ற ஒரு விஷயத்த பெருசா பேசுறது இல்ல. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பா சஸ்டைனபிலிட்டி அப்படின்ற கான்செப்ட பேசுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்துட்டு இயற்கையோட இயற்கையால உருவாக்கப்பட்டு, இயற்கையோட ஒன்றித்து வாழ்ந்த காலம் போயிட்டு, இயற்கைக்கு எதிரா வாழ்ந்துட்டோம் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. இப்போ வந்துட்டு இயற்கையோட திரும்பியும் நம்ம ஒன்றித்து வாழ முயற்சி செய்தாலே, எல்லாமே சமநிலைக்கு வந்துரும் அப்படின்ற வந்துட்டு ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். ஸோ இது வெறும் சயின்ஸ் மட்டும் இல்லாம, இதுல நெறைய வந்து பார்த்தோம்னா, நம்ம எர்த்தோட அதனுடைய லைஃப்பையும், அதோடைய சப்போர்ட்டையும் நம்ம இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி, ஒண்ணா சேர்ந்து ஒர்க் பண்ணணும். அது எர்த் மெட்டீரியலா பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இட் இஸ் நாட் பாசிபிள் டூ கொலாபரேட் வித் எர்த். பட் அதுக்கும் ஒரு லைஃப் இருக்கு அப்படின்ற ஒரு பார்வையில பார்க்கணும். ஸோ பார்க்கும்போது we can work alongside earth and we can make it பெட்டர். பாசிபிள் இல்லன்னு சொல்ல முடியாது. எனக்கு பெர்சனலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோப் இருக்கு. பட் அன்லெஸ் வி வொர்க் வித் நேச்சர், இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். எர்த்துக்கு இருக்கிற இந்த ட்ரெமெண்டஸ் இந்த கிரியேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கிறோம். இட் ஹாஸ் த பவர் டு ரீபில்ட். ஈவன் அந்த செர்னோபில் இன்சிடென்ட் ஆக்சிடென்ட் கூட நான் தான் சொன்னேன். அந்த இடத்துல வந்துட்டு ரிப்போர்ட் என்ன சொல்லுச்சுன்னா, நத்திங் கேன் க்ரோ ஃப்ரம் திஸ் சாயில் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப வந்து பார்த்தோம்னா மரங்கள் இருக்கு, செடி இருக்குது, ஃபாக்ஸஸ் ஆர் தேர். நெறைய வந்துட்டு விலங்குகள்லாம் அங்க இருக்கு. தேர் ஆர் சோ மச் ஆஃப் ஈக்கோசிஸ்டம், அந்த பயாலஜிக்கல் ஈக்கோசிஸ்டம் பாசிபிள். ஸோ அப்படிதான் அந்த பார்வையில தான் வந்துட்டு நானுமே சொல்றேன். லைக் கிளைமேட் சேஞ்சுக்கு பேனிக் ஆக வேண்டாம். பட் வி ஹாவ் டு திங்க் அபவுட் இட், ஒர்க் டுகெதர் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள். ஓகேவா? ஸோ பேனிக் ஆகக்கூடாதுன்றது தான் ஃபால்ஸ் அலார்ம் வந்துட்டு வேண்டான்னு சொல்லு. பேனிக் ஆனா பதறிய காரியம் சிதறும்ன்னு சொல்லுவாங்க. ஸோ பதறாதீங்க. ஒர்க் பண்ணுங்க. கொஞ்சம் வந்துட்டு பார்த்து என்ன செய்ய முடியும்? பிளான் பண்ணுங்க. யாரையும் அஃபெக்ட் ஆகாம பார்த்துக்கங்க. அப்படின்றது தான் இந்த புக்குக்கான ஆத்தர் அவரு வந்துட்டு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. ஆனா, திரும்பியும் சொல்றேன். அந்த ஃபால்ஸ் அலார்ம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்ட படிக்கும்போது, என்ன ஒரு விஷயம் வரும்னா, இது வந்துட்டு கிளைமேட் சேஞ்ச்ன்றதே ஒரு ஃபால்ஸ் அலார்ம் அப்படின்னு வந்துட்டு ம். தரப்பினர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வரும். இதுக்காக மேபி இந்த டைட்டில மாத்தலாம். அவங்க இந்த ஃபால்ஸ் அலார்ம் அப்படின்னு குடுத்த டைட்டில் ஒரு மிஸ்கன்செப்ஷனா மாறுது அப்படின்ற ஒரு விஷயத்த வேணா நான் வந்துட்டு ஒத்துக்கிறேன். ஆனா அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. கண்டிப்பா சமநிலை இல்லாம எதுவுமே நம்ம செய்ய முடியாது. சமநிலையோட செய்யணும். அது மனிதர்களுடைய வாழ்க்கையை அழிக்கக்கூடியதா இருந்தா பண்ண முடியாது. இப்ப டோன்ட் வேஸ்ட் வாட்டர் அப்படின்றது ஒரு பாலிசி. வாட்டர வேஸ்ட் பண்ணா சார்ஜ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது தான் ரெகுலேஷன். ஓகேவா? ஸோ இந்த பாலிசியும், இந்த ரெகுலேஷனையும் வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணாம, ஃப்ளெக்சிபிளா பட் ரொம்ப வந்துட்டு பார்த்தோம்னா, சின்சியரா வந்துட்டு கொண்டு வர முடியும். அதுக்கான முயற்சிகள நம்ம எடுக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். அதுக்கான வழிகள் என்னன்னு சொல்லிட்டு தேடுவோம். அப்படின்றது தான் வந்துட்டு முக்கியமான பாயிண்ட்டா இருக்கு. டெவலப்பிங் கண்ட்ரீஸ் வந்துட்டு எக்கானாமிக்கலா வந்துட்டு அஃபெக்ட் ஆவாங்க. அத நான் ஸ்டேட்மெண்ட்டாவே சொல்றேன். டெவலப்பிங் கண்ட்ரீஸ் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு சில எக்கனாமிக்கல் சேலஞ்சஸ வந்துட்டு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற சூழ்நிலையில, அவங்கள இண்டிவிஜுவலா வந்துட்டு, நீங்க வந்துட்டு இந்த ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கார்பன் டாக்ஸஸ் அப்படின்லாம் வந்துட்டு நெறைய இப்பல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு நாடு இவ்வளோ எமிஷனுக்கு மேல பண்ணக்கூடாது. பண்ணா சில வந்துட்டு ஸ்ட்ரிக்ட்டான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு. ஸோ இந்த மாரியான ஃபோர்ஸ் வரும்போது, அவங்க வேற ஆப்ஷனே இல்லாம வந்துட்டு அத செயல்படுத்தக்கூடிய சூழ்நிலை வருது. அப்போ அவங்களுடைய இன்கமோ, இல்ல அவங்களுடைய எக்கானமியோ அது மேல முழுசா வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணும்போது, அந்த நாட்டுக்கான தேவையான வளர்ச்சி வந்துட்டு கிடைக்காம போகுது. ஸோ ம். தேவையான வளர்ச்சி வந்துட்டு அது தடைப்படும்போது தான் மக்களுக்கு, குடிமக்களுக்கு வந்து பார்த்தோம்னா, எல்லாருக்குமே ஏன் இத செய்றாங்கன்ற ஒரு தெளிவு இருக்குமா? அதுக்கான அவேர்னஸ் கவர்ன்மெண்ட் குடுத்ததா? அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம் வருது. இந்த மாரியான விஷயங்கள வந்துட்டு அட்ரஸ் பண்ண வேற பாசிபிலிட்டீஸ் இருக்கா? ரெகுலேஷன்ஸ் இருக்கா? ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கா? அத வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்படின்னு தான் இந்த ஆத்தர் வந்துட்டு முன்வைக்கிறார். ஸோ நாமும் வந்துட்டு அந்த மாரியான பாலிசிஸும், அந்த மாதிரியான வந்துட்டு ரெகுலேஷன்ஸ பத்தியும் நம்மளும் வந்துட்டு சிந்திக்கலாம். நம்மளும் கவர்மெண்ட்டுக்கு சஜெஸ்ட் பண்ணலாம். இந்த மாரியான வந்துட்டு விஷயங்கள வந்துட்டு நம்ம செயல்படுத்தலாம். சூப்பரா. ஸோ
ஆமா. எனக்குமே நெறைய விஷயம் புதுசா இருந்தது. வந்து ஃபால்ஸ் அலார்ம்ன்றது என்னன்னு தெளிவா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு மிக்க நன்றி. ஸோ மேபி இத பார்க்குறவங்களுக்கு வந்து இன்னும் டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, அந்த புக்கையும் வந்து புட் இன் தி டிஸ்கிரிப்ஷன். ஸோ அத பார்த்துட்டு மேபி வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்ல வேற ஏதாவது டாபிக் இங்கேருந்து டைவர்ட் ஆகுதுன்னா, வில் டாக் அபவுட் தட் நெக்ஸ்ட் பார்ட் 1 போட்டு அதுல வந்து பேசுவோம். இஸ் இட் ஓகே? கண்டிப்பா sir. யா. பண்ணுங்க. ஸோ யா டன். தேங்க் யூ. தேங்க் யூ சார். தேங்க் யூ ஓகே. சார். இல்ல எனக்கு வந்து அந்த ஃபால்ஸ் அலார்ம்ன்றது வைக்கிறது வந்து அப்பதான் உன்ன அட்டென்ஷன் கிராப் பண்ண முடியும்ல. லைக் அதுதான் உன்னோட செல்லிங் பாயிண்ட்டே. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நார்மலா வந்து நீ உண்மைய பேசிட்ட அப்படின்னு சொன்னோம்னா, நோ யூஸ்ல. ம். செல்லிங் பாயிண்ட்டே அந்த கவர் அப்படி வச்சா தான் வந்து என்னது இது? இப்படி 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 சொல்லலாம் அப்படி சொல்லி வாங்கி படிப்பாங்க. அதுக்காக தான் அந்த இது. ஓகே. அதுதான் எனக்கு தோணுச்சு. அதுதான் மிஸ்லீடிங்ன்னு சொல்றாங்க நெறைய பேர். அதாவது ஆத்தர் வந்துட்டு ட்ரைஸ் டூ ப்ரூவ் தட் ஹி இஸ் கரெக்ட். சோ அதுக்காக வந்துட்டு அந்த ஃபால்ஸ் அலார்ம்ன்ற புக்கே ஃபால்ஸா வந்துட்டு அவரு பண்ணியிருக்கிறாரு. உள்ள சொருகிடுறேன் நான் எங்கேயாவது. பார்த்துக்க